தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் சந்தித்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. குதிரை பேரம் குறித்தான விவகாரங்கள் தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் பின்னணி என்னென்ன பேசப்பட்டது, இதை அரசியல் வட்டாரங்கள் எப்படி பார்க்கின்றன? மறுபுறம் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இந்த தொகுதிகளுக்கான எண்ணிக்கை 5லிருந்து 7ஆக உயர்கிறதா? மதிமுகவிடம் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய போகிறார்களா? தமிழக அரசின் குதிரை பேரத்தை விமர்சிக்க 5 சீட்டர் கொண்ட சோஃபாவை தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இதற்கான பதிலடி அருண்ராஜ் தரப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் தற்போது என்ன நடக்குது தொடர்பான அனைத்து தகவலையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். விஜய் மற்றும் வைகோ இடையிலான இந்த சந்திப்பு என்பது கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்படின்ற யூகங்களின் அடிப்படையில் எல்லாருமே பேசி வந்தாங்க. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால போய் இணைகிறாங்க. மேலும் ஒரு எம்எல்ஏ நான் பதவி ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் அவரும் சமீபத்தில் ஒரு பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு. அதனால தாவேகா தொடர்ந்து குதிரை பேரத்தை நடத்துறாங்கன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து ஒரு மனு தாக்கலே செஞ்சிருந்தாங்க உயர்நீதிமன்றத்துல. அந்த கேஸும் தொடர்ந்து இப்ப விசாரணையில போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில தான் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. வைகோ அவர்களும் தாவேகால இணைய போகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த சந்திப்புனால வந்தது கிடையாது. ஆல்ரெடி ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே தேர்தலுக்கு அப்புறம் தொடர்ந்து வைகோ அவர்கள் திமுகவுக்கு எதிராகவே பேசிட்டு வந்தாரு, தாவேகாவுக்கு இணக்கமாகவே பேசிட்டு வந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? தாவேகால ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இங்க எந்த குற்றமும் நடக்கல, அரசு என்பது ரொம்ப செழிப்பான ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க மாதிரி பேசியிருந்தாரு. அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா திமுகவை நாங்க உதயசூரியன் சின்னத்துல நின்னதே இந்த துரதிர்ஷ்டம் என்ற வகையெல்லாம் பேசியிருந்தாரு. அதனால ஏதோ ஒரு வகையில இப்ப எப்படி இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எல்லாருமே போயிட்டு தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்களே, சோ அவங்க அமைச்சரவையிலும் இடம்பெற்று விட்டார்கள். அந்த ஆசை உங்களுக்கும் வந்துருச்சோ, அதனாலதான் இப்ப இந்த சந்திப்பை திடீர் நடத்திருக்காங்களோன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் யூகங்களின் அடிப்படையில போச்சு. ஆனா இந்த பிரஸ் மீட்டை முடிச்சு என்ன தகவல் அவர் கொடுத்திருந்தாருன்னா, இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல, நான் சில கோரிக்கை மாநிலத்தோட நலனுக்கான கோரிக்கை எல்லாம் முன் வச்சுட்டு வந்தேன். அது இந்த ஸ்டெர்லைட்டா இருக்கலாம், அந்த மேகதாது அணையா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சுமார் ஒரு 45 நிமிடம் நாங்க உரையாற்றினோம், அதற்காக நன்றின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, ஒருவேளை அதிமுக இருக்கக்கூடிய இந்த 4 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு உள்ள போயிட்டு தாவேகால நின்னாங்களே, நீங்க ஒரு 2 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, இவங்களும் வருங்காலத்துல தனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால இணைய போகிறாங்களா? வருகின்ற இடைத்தேர்தலில் இங்க ஒரு 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்க போகுது. இப்ப இவங்களும் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்களா? இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இந்த தொகுதிகளோட எண்ணிக்கையானது 5லிருந்து 7ஆக உயர்ந்துருமா அப்படின்ற கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும் போது, அந்த நிலைப்பாடு அவங்களுக்கு இல்லைன்னா நான் கூட்டணிக்குள்ள போறது கிடையாது, என்னோட ஆதரவு தாவேகா கிடையாதுன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, அந்த நிலைப்பாடுல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, இந்த கேள்விக்கு கண்டிப்பாக வைகோவோட பதில் எப்படி இருக்கும்னா, அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் கொடுத்த பதில் என்னவா இருந்துச்சுன்னா, யூகங்களுக்கு என்னால் பதில் அளிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பதில் அளிச்சுட்டு போறாரு. அதுக்கு மீண்டும் பத்திரிகையாளர்கள் அழுத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரி, வருங்காலத்துல இப்ப இடைத்தேர்தல் நடக்க போகுது, நீங்க திமுக கூட்டணி தான் இருக்க போறீங்களான்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் முடியாதுங்க, நாங்க ஒரு பொதுக்குழுவா கூட்டம்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சொல்லுவோம். இந்த ராத்திரி விவாதங்கள்லாம் நடக்குதுல, அதாவது இந்த நியூஸ் சேனல்ஸ்ல நைட்டு இந்த டிபேட் ஷோலாம் நடக்கும். ஸோ அவங்க கச்சேரி வைத்தெல்லாம் வைப்பாங்க, அதுல பேசக்கூடிய விஷயங்களுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, நாங்க தாவேகா கூட கூட்டணிக்கு போக போறோம், எங்களோட 2 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு உள்ள போறது, இப்ப அடுத்த 5 தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க போகுது, இங்களா நான் நிக்க போறேன்ற மாதிரிலாம் அவர் எந்த ஒரு தகவலுமே இல்ல அப்படின்ற ஒரு பதிவை வைகோ அவர்கள் கொடுக்கவே இல்லை. இதனாலதான் தொடர்ந்து என்ன பேசுறோம்னா, அவர் கொடுத்த இந்த பிரஸ் மீட் அப்படி என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, தாவேகா அரசை மீண்டும் புகழ்கிறாரு. இந்த அரசுல மட்டும்தான் இந்த மாதிரி கரப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது, கமிஷன் யாரும் வாங்க மாட்டாங்கன்ற அளவுக்கு புகழ்றாரு. ஆனா இந்த அரசுல வாங்குறாங்க வாங்கல நம்ம தினம்தோறும் நம்ம செய்தித்தாள படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆட்சியை அமைக்கவே எவ்வளவு பேரும் பேசுறாங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு இவ்வளவு காசு, நீங்க இவ்வளவு ஒரு உறுப்பினரா சேர்க்கணும் இவ்வளவு காசுன்ற அளவுக்கு அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். சோ இப்படி இருக்க சூழ்நிலையில கரப்ஷனே நடக்கல, ஊழலே நடக்கலன்ற அளவுக்கு அவர் நிறைய பாராட்டு சான்றிதழ்லாம் கொடுக்குறாரு. அதனால வருங்காலத்துல இவர் தாவேகால போய் இணைஞ்சாலுமே அதுல ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் ஒண்ணுமே இல்லை. இப்ப அதே மாதிரிதான் விஜயபாஸ்கர் அவரும் தனது பதவியை ராஜினாமா செய்றாரு. இப்ப எப்படி வைகோ அவர்களை பார்த்து நேரடியாக கேள்வி வைக்கப்படுதோ, தாவேகாக்குள்ள போறீங்களான்னு சொல்லி, இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசுறான்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே நான் தாவேகாவுக்கு எல்லாம் போல அப்படின்ற ஒரு பதில இன்னும் விஜயபாஸ்கர் கிட்ட இருந்து கிடைக்கல. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தாவேகா அரசு என்பது ஒரு சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி உட்பட எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.
இப்ப ரீசெண்டா கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸலோ பதிவுல ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு. அதாவது தாவேக்காவோட அந்த கொடி இருக்கக்கூடிய அந்த கலர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 4 சீட்டர் சோஃபா வச்சிருக்காரு. அது கீழே ஒரு 5 சீட்டர் சோஃபா. என்ன சொல்ல வராருன்னா 4 சீட்டர் சோஃபா அப்கிரேடட் டு 5 சீட்டர் சோஃபா. அப்ப 4 பேர் அமரக்கூடிய அந்த சோஃபா என்பது இப்போ 5 சீட்டாக உயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்ல வராருன்னா ஆல்ரெடி இங்க 4 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து வந்தாங்களா, இந்த குதிரைபுரம் நடத்தி வந்தீங்களா, அதே மாதிரி விஜயபாஸ்கரும் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அப்ப இந்த 4 சீட்டர்ன்றது இப்ப 5 சீட்டர் ஆச்சு. இப்ப அவர் அறிவிக்கிறாரோ இல்லையோ அவரோட நிலைப்பாடை பொறுத்து நம்மளுக்கு தெரியுது. கண்டிப்பா அவர் தாவேகாக்குள்ள தான் வரப்போறான்னு தெரிஞ்சது. அதனால இது வந்து 5 சீட்டர் சோஃபா மாறிச்சு. விஜயபாஸ்கர் அவரை பொறுத்தவரையுமே அவர் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு கிராமங்கள்லாம் போயிட்டு கருத்து கணிப்புலாம் நடத்தினாரா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க? ஏன் எல்லாருமே வந்து டிவிக்கு போட வேண்டியதானே? டிவிக்கே எங்களுக்கு வேணாம், நீங்க தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இரட்டை இலை சின்னமா வச்சுட்டு உங்களை வளர்த்து விட்ட ஒரு கட்சி எதற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க? இப்படி எதையுமே சிந்திக்காம நம்மளோட வருங்காலம் எந்த கட்சியில போனா கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்களா பொதுச் செயலாளர் கூட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளரை மாத்தலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் உங்களுக்கு தெரியும், அந்த நடைமுறையும் உங்களுக்கு தெரியும். இப்படி கட்சியை வளர்க்கணும். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய எம்எல்ஏ வளர்ந்து வந்திருக்கீங்கன்னா உங்களை வளர்த்து விட்டது யாரு? அந்த கட்சி தானே. அந்த கட்சியோட பிம்பத்தால தான் நீங்க ஒரு எம்எல்ஏ வந்திருக்கீங்க. அப்போ உங்க வளர்த்து விட்ட ஒரு கட்சிக்கு உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படி எல்லாமே உதவி தள்ளி விட்டு எனக்கு ஆதாயம் தேடிக்கிறேன்னு சொல்லி நீங்க இன்னொரு கட்சியில போய் இணைவது என்பது தவறான ஒரு விஷயம். ஆனா இன்னி வரையுமே அவர் அபிஷியலா அதை அறிவிக்கல. அறிவிச்சிருவாரு அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஒரு 5 சீட்டர் கொண்ட ஒரு சோஃபாவை வெளிப்படையாக போட்டிருக்காரு. தாவேக்கா தான் அவங்க அரசை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா அவங்க பதில் சொல்ல மறுத்தாலே அது உண்மையாக தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றாக அருண்ராஜ் தனது எக்ஸ்பதிவில் இந்த சோஃபாவுக்கு பதில் தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சன் ஆதன சிம்மாசனத்தில் சரிந்து கிடக்கும் வாரிசு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அதாவது சனாதனம் இல்ல சன் ஆதனம் அப்படின்னு சொல்றாரு. வாரிசு அரசியல குறிப்பிடுறாரு போல. சோ அதிகாரத்தை பரவலாக்கும் அனைவரையும் அமர வைக்கும் ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்து இருக்கும்? 4 பேர் மட்டுமல்ல 5 பேர் மட்டுமல்ல மாண்புமிகு முதலமைச்சரோட தலைமையில ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் ஜனநாயக சோஃபா இது. சோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா என்ன கேள்வி என்ன இருக்குன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜக கலக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மக்கள் வந்து வாய்ப்பு தரவே இல்லை. வருகின்ற காலத்துல 4 பேர் மட்டும் இல்ல தாமரையில இருந்து நாங்க நிறைய பேருக்கு அமைச்சரவை இடம் தரோம் நீங்க சொல்றீங்களா? அது என்ன சொல்றாங்கன்னா சனாதன சிம்மாசனங்களுக்கு ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி பேசுவதற்கு அருகதை யோக்கியதையோ கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இந்த குதிரைபுரம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தாவேக்காவிற்கு வந்து விட்டார்கள் சொல்லி எல்லாருமே தொடர்ந்து அவங்களை விமர்சனம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கிட்டும் ஆதரவு கேட்க மாட்டோம், ஏன்னா அவங்க எல்லாம் பாசிசது கூட தொடர்புல இருக்கிறாங்க, அதனால ஆதரவு கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து எல்லாருமே கொள்கை ரீதியா வெளியே வராங்களா, டிவிக்கோட கொள்கை ஏத்துக்கிறான் எதுவுமே தெரியாது, அந்த கட்சியில எனக்கு முக்கிய பொறுப்பு தரல, அங்க எனக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பவாதியாக அவங்க பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு கட்சியில இணைகிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை இதை பார்த்து கேள்விப்பட்டா அவருக்கு கோவம் வந்தது. சனாதானம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. சனாதானம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்க கூட தாவேக்காவுக்கு அருகதை இருக்கான்ற மாதிரி தான் தொடர்ந்து எல்லா விமர்சனங்களும் பேசிட்டு வராங்க. ஏன்னா சனாதானத்தை பொறுத்தவரையுமே சட்டசபை கூடும்போது முதல் நாளே எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின முதல் வார்த்தை என்னன்னா மக்களை பிரிக்கக்கூடிய சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் முதலே அவர் பேசுறதா கர்ஜித்த குரலாவே இருந்துச்சு. இப்படி ஒரு பேசும்போது விஜய் அவர்கள் ஏதாவது பதிலடி கொடுத்தாரா? ஆனா அவரோட செயல்கள்ல தொடர்ந்து நான் சனாதனத்தை ஆதரிக்கிறேன், நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன்ற மாதிரி இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல, நான் ஒரு நடுநிலைமையான ஒரு நிலைப்பாடுன்ற மாதிரி தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. சனாதனத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி அவர் நேரடியாக சொல்ல வேணாம், தொடர்ந்து அவரோட செயல்பாடுகள் அது வெளியிடும். ஏன்னா அவ்வளவு படிச்ச அமைச்சர்கள் கட்சியில இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி மூத்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே விட்டுட்டு ஜோசியக்காரரை ஒரு சிறப்பு அதிகாரியாக உங்க அண்ணன் வந்து பணியில அமர்த்தினார்ல, அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சனாதானம். சோ சனாதானம் என்பதுதான் இப்ப படிச்சு இப்ப சனாதனவாதிகள்லாம் அறிவாளிகள்ன்ற மாதிரி தான் பக்கத்துல வச்சிருந்தாரு. தொடர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை பேர்ல கோவில் குளங்களுக்கு போறாரு, நிறைய விஷயங்களை பண்றாரு. அதனால நேரடியாக நான் சனாதானத்தை ஆதரிக்கிறேன் அவர் சொல்ல வேணாம். சனாதன விஷயத்துல டிவிகேவோட நிலைப்பாடு என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும் பட்சத்துல தான் அருண்ராஜ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முட்டை கொடுத்திருக்கிறாரு. இந்த 5 சீட்டர் சோஃபா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி உங்க பதிவுல சொல்லிருங்க. இப்ப மீண்டும் வைகோ மற்றும் விஜய் இடையிலான சந்திப்புக்கு வந்துட்டோம்னா இனி வரும் காலங்களில் என்ன ஒரு அறிப்பை வைகோ அவர்கள் எடுக்க போகிறார்? ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுடனான அந்த நெருக்கத்தை ஏதாவது ஒரு வழிகளை காமிக்கணும்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தாரு. இடைத்தேர்தல் வரப்போது இதையும் தாண்டி திருச்சி கிழக்குல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. திருச்சி கிழக்குல இருக்கிறதுக்கு
சின்னத்துக்காக அவ்வளவு பேர் டிமாண்ட் எடுத்துட்டு வராங்க. இப்ப இவ்வளவு பேர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டும் போறாங்க. யாராவது நிக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. லிஸ்ட்லயே இல்லாத லாரன்ஸ் அவர்கள்லாம் நான் ஆட்சிக்கு வரலாமா வேணாமா, நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டு நான் திருச்சி கிழக்குல தலைக்கீழாக தான் குதிப்பேன்னு சொல்லி அவரும் நின்றுட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப வைகோ அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க அதுதானே சொல்றாங்க, நாங்க வந்து உதயசூரன் சின்னத்துல நின்னதே எங்களுக்கு துர்தர்ஷன் சொல்றாங்க, அந்த சின்னத்தை நின்னதே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கா போய் இணைஞ்சாங்கன்னா எந்த சின்னத்தை நிக்க போறாங்க? இப்போ மதிமுக சின்னத்தை நிக்க போறாங்களா இல்ல தாவேக்கோட சின்னத்தை நிக்க போறாங்க சொல்லி பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இந்த பரபரப்பான இந்த பிரஸ் மீட்டப்ல ஒரு விஷயத்தை மட்டும் வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்க தாவேக்கா கூட கூட்டணி எப்பவுமே போக மாட்டோம் அப்படின்ற விஷயத்த அவர் பதிவு பண்ணவே இல்லை. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்.